வணக்கம். வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் அதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயினோட அப்பாவை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ அவங்க அப்பாவோடு சேர்ந்து நிறைய குடிச்சிருப்பான். அதனால அவனுக்கும் செம போதை ஆகிடும். அப்படி தலை ஆடிட்டே வருவான். ஹீரோயின் உடனே ஹீரோவை கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இப்போ எப்போவுமே இருக்காளே அந்த மாடி ரூம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பெட்ஷீட்லாம் போற்றி படுக்க வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல, நம்ம கல்யாணத்துக்காக எவ்வளோ இவர் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அம்மா அப்பாட்ட சம்மதம் வாங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு யோசிச்சு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கல்யாண நாளும் வருது. அப்படியே நல்லபடியே கல்யாணம் முடியுது. அப்போ டாடா என்ன சொல்கிறான்னா, கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, நான் ஒரு நாள் அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே நினச்சேன், இந்த ஆளுக்கிட்ட போய் எந்த பாவப்பட்ட பொண்ணு மாட்ட போகிறாளோ அப்படின்னு. கடைசியில் அந்த பொண்ணே நானாக இருப்பேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அவங்களோட கல்யாண வீடியோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, வீடியோ கால் பண்ணுறா. 2 பேரையும் சேர்த்து ஏதாவது கலாய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜூனோட கடைக்கு தேஹா வரான். அது இந்த வீடியோ காலில் கவர் ஆகுது. ஆனால் ஜூன் என்ன பண்ணுறா, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, ஃபோனை கட் பண்ணாமல் இங்கே போய் பார்க்க போயிடுறா தேஹாவை. இங்கே ஹீரோ வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் யோசிக்கிறான், ஆமாம் இவன் எதுக்கு வந்திருக்கான் இங்கே ஜூனை பார்க்க, உன் ஃப்ரெண்டுக்கும் இவனுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே ஹீரோயினும் தெரியலையே நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தேஹா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை எத்தனை நாளாக டேட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன், ரொம்ப தான் என்ன உன் பின்னாடியே அலைய விட்டுட்டு இருக்கேன், இப்படி என்ன சொல்கிறேன், என் கூட வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, அப்பாடி ஒரு வழியாக இப்போவும் மறுபடியும் கேட்டுட்டான், இந்த டைமாவது நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு வேகமாக ஓடி வீடியோ காலை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ தான் புரியுது, அட பாவிகளா, இவங்க 2 பேரும் நடுவுலேயே ஒரு ட்ராக் போயிட்டுருக்கா, இது கூட தெரியாமல் நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே ஹீரோயினோட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹீரோ வழக்கம் போல் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஹீரோயினை அதாவது மாமியார் இருக்காங்களே ஹீரோட அம்மா, அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களோட பணக்கார ஃப்ரெண்டுக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பணக்காரவங்களாம் அந்த கிளாசிக் மியூசிக் பழைய மியூசிக்லாம் ரொம்பவே வாசிக்க பழகுவாங்க. அந்த இடத்துக்கு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்மளை மாதிரி நல்லா டப்பாங்குத்து சாங்கே பாப்போல இருக்குது, அவன் அந்த மியூசிக் தான் தெரியும்னு சொல்ல இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாங்க. அதோட மட்டும் ஹீரோயின் விடாமல் அவனோட இந்த மாடல் பையன் ஜீசு இருக்காலையா, அவன் கான்செப்டை பற்றியும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவன் கான்செப்ட் நல்லாயிருக்கும், அந்த சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் திருத்துன்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பாட்டா என்ன, பாட்டு எப்படி இருந்தால் என்ன, அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அவங்களுக்கு பிடிச்சது தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மருமகள் அங்கே சப்போர்ட் பண்ணி பேசினாலும், வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாசிக் மியூசிக்கோட அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, இதை நீ கற்றுக்கோ அப்படின்னு எடுத்து கொடுத்துட்றாங்க. இதில் வேற ஹீரோவோட அம்மா அந்த மியூசிக் கிளாஸ்லேயும் கூட போய் சேர்த்து விட்டுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு அட பாவி, வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் லேப்டாப்பில் வேலை பார்க்குறது, ஹீரோ மேலே சாஞ்சிட்டு அந்த புக்கை வாசிச்சுட்டு இருக்கா. அவள் தூங்கி தூங்கி விழுறா. என்னாச்சு டாடா, டயர்டாக இருக்கிற போய் படுக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அட பாவி எப்படியா அந்த மியூசிக்லாம் கேட்குறீங்க, வாசிக்கும் போதே தூக்கம் வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னதான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த லைஃப்பை அப்படியே அடாப்ட் பண்ணி பழகிட்டா. எப்போவுமே ஹீரோ எப்போல்லாம் வீட்டில் இருக்கானோ அப்போல்லாம் ஹீரோ பக்கத்துலேயே தான் இருப்பா. இப்படியே 2 பேர் லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ கூட செமையாக உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோவோட ஷோல்டர் மேலேயே ஹீரோயின் சாஞ்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சாஞ்சு படுத்துட்டு இருக்கா. சரி தலை சுற்றுதுன்னா இங்கே ஏன் படுக்கிற, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி எந்திரிச்சவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறா. ஹீரோவும் பதறி போய் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு சேர்த்துட்டா. உடனே டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. உடனே ஹீரோ அதுக்கு ஆமாம் அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு பதில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கிளாஸ்லாம் போகிறா டாக்டர், இனிமேல் அவள் அதெல்லாம் போகாமல் வீட்டில் உட்காந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டாலே எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்க இனிமேல் நல்லா சமைச்சு நிறையா சாப்பிடணும், ஆனால் ஏன்னா இன்னொரு பேபிக்கும் சேர்த்து அவங்க சாப்பிடணும்ல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு புரியுது டாடா கன்சீவாக இருக்கா அப்படிங்கிறது. 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
ஒரு சூப்பரான ஹாப்பி குடும்பமா மாறிட்டாங்க. அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. தாத்தா ஒரு பெரிய மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி சார்பான மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்னோட மொத்த சொத்து, அதாவது அவர் மட்டும் சம்பாதிச்சிருப்பார் இல்லையா? அந்த சொத்து எல்லாத்தையுமே நான் ஆர்ஃபனேஜ்க்கு குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோயின் ஹீரோட்ட கேட்குறா, "ஆமா தாத்தா இப்படி அவரோட சொத்த ஆர்ஃபனேஜ்க்கு குடுக்குறாரே, அதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "தாத்தாவோட சொத்து எனக்கு எதுக்கு? நான் சம்பாதிச்ச சொத்தே எனக்கு நெறையா இருக்கு. அவரோட சொத்த அவர் யாருக்கு வேணாலும் குடுக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஏன் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, "எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? எனக்கு தான் தாத்தா ஒரு பெரிய சொத்து குடுத்துட்டு போயிருக்காரே." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன? எனக்கு தெரியாம எப்போ குடுத்தாரு?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா, அதான் உங்கள குடுத்துட்டு போயிருக்காரு." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எத சொல்றன்னு. ஆனா அத உன் வாயில கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படி 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்!